ஏய் நியாயமான ராஜன் பண்ணிருக்கல, உன் சொத்து பத்த பூரா கட்சிக்கு எழுதி கொடுத்து எங்க வேணாலும் போ, நாசமா போ, யாரு வேணான்னு கேட்கல. அவ என்ன செய்ய போறீங்க? நாய் மாதிரி கேட்ல காத்து கிடக்குறீங்களா பாவிகளா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சொரண வெக்க மானம் சோத்துல உப்பு போடுத்தீங்களா என்ன? பதவி என்ன இல்லன்னா என்ன? 10 வருஷம் அமைச்சரா இருந்தீங்களா? முட்டா பசங்களா சொந்த கட்சியில ஜெயிச்சாதான் நம்ம அமைச்சராக முடியும். போன கட்சியில அமைச்சரானா அங்க எப்படி அவங்கள உப்புக்களை கூட மதிக்க மாட்டாங்க. அதிமுகவுக்கு இந்த கெதினா விஜய்க்கு என்ன கெதி? விஜய் எல்லாம் நீங்க சேர்ந்து உழைச்சு வாழ வைக்க போறீங்களா? எங்களையே சாவடிக்கிறவங்க விஜய் ஏமாத்துறவங்க. அடையாளம் கொடுத்து, அதிகாரம் கொடுத்து, முகவரி கொடுத்து, வாழ்வு கொடுத்து தங்களை ஆளாக்கிய கட்சியை காப்பாற்ற வேண்டிய இந்த சோதனையான நேரத்திலே கட்சி சரியில்லை, தொண்டர்கள் சரியில்லை, தலைமை சரியில்லைன்னு அவதூறுகளை அள்ளி தெளித்துக் கொண்டே இருந்தால் தொண்டர்கள் இனியும் எப்படி பொறுத்துக் கொள்வது? டாக்டர் விஜயபாஸ்கர் நேற்று ராஜினாமா செஞ்சு தன்னுடைய நாடகத்திற்கு விடை கொடுத்திருக்கிறார். இது வளர்த்த கடா மார்பிலை பாய்வது போன்ற ஒரு வேதனையைத்தான் தலைமைக்கு ஏற்படுத்தி இருக்கும், எல்லோருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி கட்சியை காட்டி கொடுத்து கொண்டு போவதாலே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த கட்சிக்கு விஜயபாஸ்கர் வருவதற்கு முன்பாக தனக்கும் தன் குடும்பத்திற்கும் இருந்த சொத்து பத்துகளையும் இப்போது விஜயபாஸ்கர் வைத்திருக்கிற சொத்து பத்துக்கள், முதலீடுகள் இவற்றையெல்லாம் அவர் கட்சிக்கு எழுதி வைத்து விட்டு வேறு கட்சிக்கு போவாராம். இது தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு கேள்வி. கட்சியில வாங்கின பதவி வேணான்னு போயிட்டாரு. கட்சியில வாங்கின வெற்றி, இரட்டலையினுடைய வெற்றியை ராஜினாமா செஞ்சுட்டீங்க. அப்படின்னா நியாயப்படி நீங்க இந்த கட்சியில சேர்வதற்கு முன்பு இருந்த நிலையில தானே நீங்க அங்க போகணும் வேற கட்சிக்கு. இந்த கட்சியில எல்லாம் ஆண்டு அனுப்பிப்பீங்க, சொத்து பத்துக்களை சேர்ப்பீங்க, முதலீடுகள் சேர்ப்பீங்க, செல்வாக்கு சேர்ப்பீங்க. எல்லாம் சேர்த்ததற்கு பிறகு தலைமையை விமர்சித்து, கட்சியை விமர்சித்து, தொண்டர்களை கைவிட்டு, மக்களை கைவிட்டு, உங்க சுயநலத்துக்காக, உங்க முதலீடுகளை காப்பாற்றுவதற்காக, உங்க மீது இருக்கிற வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீங்க கட்சியை காட்டி கொடுப்பீங்கன்னா தொண்டரை எப்படி பொறுத்து கொள்வாங்க? வயிறு எரியுது இல்ல? இது என்ன அம்மா வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி?